கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை நாகும் 1:13. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். கர்த்தர் இன்னைக்கு வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நுகத்தை முறிப்பேன்னு சொல்கிறாங்க. நுகம்னா என்னென்னா, ஒரு 2 மாடுக்குனா மாட்டுக்கு மேலே ஒரு கம்பு போட்டிருப்பாங்க. 2 கழுத்து பக்கத்தில் அந்த மாடை அசைய விடாமல் ஒரு கட்டை குறுக்க போட்டிருப்பாங்க. அந்த கட்டை போட்டதுனால அந்த மாடுக்கு தன்னுடைய கழுத்தை திருப்பவே முடியாது. அது எப்படி மாட்டியிருக்காங்களோ அதை நோக்கியே தான் அது நடக்கும். தன்னிச்சையாய் செயல்படவே முடியாது. அந்த கட்டைக்குள்ளே அடங்கி போயிடும். அதே போல தான் பிசாசானவன் தந்திரமாய் நம்மையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடறான், அந்த வஞ்சனையில் வீழ்த்திடுறான். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் அப்படியே அடிமையாக்கி நம்மை ஒரு நுகத்தால் கட்டி போட்டுடுறான். அந்த நுகத்தை மாற்றுறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அசைய முடியாமல் மாட்டிக்கொள்கிறோம். இந்த காலத்தை எடுத்துகிட்டோன்னா பிள்ளைகள்லேருந்து அந்த செல்ஃபோனுக்கும் அடிமையாகிறாங்க. அதை உலக பிரகார இச்சைகள்லேயும் மூழ்கி போயிடுறாங்க. அது எல்லாமே இந்த பிசாசானவன் தந்திரமாய் போடுகிற நுகத்தின் வல்லமை. அந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு கர்த்தருடைய வல்லமையால் மட்டும்தான் முடியும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க, நான் அந்த நுகத்தை முறிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கட்டப்பட்டு இருக்கிறோமோ அத்தனை பேர் கட்டுகளையும் கர்த்தர் முறிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கட்டுக்களை அறுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நம்ம ஒரு பாவக்கட்டில் கட்டி வச்சுட்டு கர்த்தரோடு இணைய முடியாமல், அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல், நம்முடைய சுய சிந்தனையை செயல்பட முடியாமல் கட்டுக்களை போட்டு நம்மை கட்டி வைத்திருக்க கட்டுக்களை எல்லாம் கர்த்தர் அறுத்து போட வல்லவராயிருக்கிறார். அதனால் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாங்க, ஏசப்பா எல்லாரோட கட்டுகளை நான் முறிப்பேன்னு சொல்லியிருக்காங்க, நுகத்தை முறிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு விடுதலையின் நாளாக இது இருக்க போகிறது. ஏசாயா 10:27 உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் மீட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தர் அத்தனை பேர் மீட்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை விடுதலை ஆக்குகிறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் விடுதலை ஆக்கினா நம்ம மெய்யாகவே விடுதலை ஆவோம். நம்முடைய விடுதலை முழுமையான விடுதலை. அந்த விடுதலை யாராலும் பறிக்கவே முடியாது. ஸ்தோத்திர ராஜா, நன்றி துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய நுகத்தையும் எங்களுடைய பாவ கட்டுகளையும் அறுத்து கர்த்தாவே எங்களை பரிபூர்ண நீங்கள் விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.